வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேளாண்மை துறை அறிவிப்பின்படி ஐபிஎம்எஸ் போர்ட்டல்ல பூச்சி மருந்து உரிமம், அதாவது பூச்சி மருந்து லைசன்ஸ் விவரங்களை பதிவேற்றம் செய்வது எப்படின்னு சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணுங்க. அதுல ipms.gov.in டைப் பண்ணுங்க. வெப்சைட் ஓபன் ஆகும். நான் அந்த வெப்சைட்குள்ள போகிறேன். அந்த வெப்சைட்குள்ளே போன பிறகு அதில் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கீழே சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில், மொபைல் நம்பர், உங்கள் டெசிக்னேஷன் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டோட இமேஜ் மற்றும் உங்களுடைய லைசன்ஸோட இமேஜையும் கிளியராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டெசிக்னேஷன் லைக் ப்ரொப்ரைட்டர் அதை எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் கார்டுடைய ஃபோட்டோவும் அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் சைஸ் 400 KB மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இது ஆல்ரெடி இருக்கிற லைசன்ஸை நம்ம ரினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மேனுஃபேக்சரர்னா மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், பிசிஓ, டீலர், ரீட்டைலர்லாம் இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லைசன்ஸ் நம்பரில் உள்ள நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் வரும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய கம்பெனி நேம், அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி பேன் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்து உங்களுடைய பேனை மறுபடியும் அதில் அட்டாச் பண்ணி லைசன்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த சூஸ் ஃபைலை கொடுத்து நீங்கள் உங்களுடைய லைசன்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸோட அப்லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும்.